Hi guys, now G. And now okay, and you're watching GK podcasts. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதஞ்சி போன டாப்பிக்கை தான் நம்ம தோண்டி எடுத்து ஒரு வீடியோ போட போகிறோம். லியோ. இந்த லியோ படத்தில் என்ன ஒன்றும் இல்லை பெருசாக அப்படின்னா, நம்ம அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அப்புறம் அதில் இருக்கிற சில பல விஷயம், அந்த பாஸ்ட்டு, அந்த ஃப்ளாஷ்பேக், அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி எனக்கு லியோவில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி பார்த்திபன் உண்மையாலே லியோ தாஸ், அதான் எனக்கு பிடிக்கல. நான் என்ன நினச்சேன்னா, ஸ்டோரி இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திபன் ஒரு ஆர்டினரி மேன், அவனை போய் லியோவாக மிஸ்டேக் பண்ணுறாங்க. அவனை டார்ச்சர் பண்ணி அவனை ஃபேமிலியை டொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால பார்த்திபனுக்கு பைத்தியம் பிடிச்சி அவனே ஆமாம் நான் தான் லியோன்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி பர்சனாலிட்டிக்குள்ளே போயிட்டான். அந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இப்போ நார்மல் மேன் ஆகிட்டான், அந்த மாதிரி ரொம்ப யூஸ்டான கான்செப்ட் தான். ஆனால் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் யூனிக்காக தானே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா சைக்கலாஜிக்கல் இதுக்குள்ளே போயிடுமே. போனால் என்ன தப்பு? புதுசாக இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே. விஜய்க்கு ரொம்ப பாப்புலாரிட்டி வரும். ஆமாடா, நம்ம புதுசுன்னு நினச்சிட்டு பழைய கான்செப்டையும் நம்ம புதுசு மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதான் இப்போ லியோ எதுக்கு ரொம்ப பாப்புலர்னா, விஜய் இருக்காங்க, நெக்ஸ்ட் ட்ரிஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் சினிமா ஷார்ட்ஸ், மியூசிக், பிஜிஎம், இப்போ ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக அந்த சினிமா ஷார்ட்ஸ் நல்லா அட்ராக்டே ஆகிருக்கும் அந்த ஃபிலிம்க்கு. இப்போ ஸ்டோரி ஜஸ்ட் ரெகுலர் ஸ்டோரி தான். இப்போ நம்ம இப்போ எவ்வளோ இப்போ ஆக்டர்ஸ்க்குலாம் நம்ம ஒரு இது வைக்கிறோம்ல, லைக் இந்த ஆக்டர் நடிச்சா நான் படம் பார்ப்பேன்ற மாதிரி இப்போல்லாம் டேரக்டர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த வெங்கட் பிரபு பண்ணால் இந்த சூப்பராக இருக்கும்டா ஷோரா அந்த மாதிரி. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம் எடுத்தார், கைதி எடுத்தார், விக்ரம் எடுத்தார், லியோ எடுத்தார். இப்போ நம்ம அப்படியே பின்னாடி போனோம்னா மாநகரனுக்கும் லியோக்கும் ஒரு பயங்கர ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாநகரம் ஃபுல்லி ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். பட் இதுவே லியோ எடுத்தோன்னா அதில் கதைன்னு பார்த்தா இருக்குது, பட் அதை விட ஆக்ஷன்ஸு, அதை இல்லாமல் மாஸ் சீன்ஸு இந்த மாதிரி வச்சு வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ லியோ மூவிலையும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே விஜயோட ஆக்டிங் கேப்பபிலிட்டி தான். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. பிஜிஎம்மும் சூப்பர் தான். இப்போ அதே லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் பண்ணார். அதுவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, லைக் அதுவுமே ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது. அதான் ஜஸ்ட் ஒரு விஜய் ஹைப் மூவியான்னு பார்க்கலாம்னா. அதுதான் நம்ம புதுசாக பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டே நம்ம பழைய கதையை தான் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு நார்மல் ட்ரெண்ட் தான். ஆனால் நல்ல யூடிலைஸ் பண்ணவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். இதை நம்ம ஒரு லியோவோட டீகோடிங் வீடியோன்றதோட ஒரு கிரிட்டிசிசம் வீடியோ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போது விஜயோட கோட் படமும் எடுத்துக்கிறோம். அதுவுமே ஒரு பெரிய கதை இல்லை. அப்பா பையன் ஃபைட் பண்ணுறாங்க, டபுள் ஆக்ஷன், இதெல்லாம் எல்லா கதையும் இதே தான். எல்லா படத்துக்கும் இதே கதை தான் வைப்பான். ஆமாம், அது இப்போ கோட் எதுக்கு பாப்புலர் ஆகிடுச்சுன்னா, இவங்களோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம்ஸ் அதனால பாப்புலர் ஆகிடுச்சு. இல்லைனா யாருமே இதை சூப்பர் ஃபிலிம் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. யாருமே ஆனாலும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க கோட் தியேட்டரில் போய் இந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி நான் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பு இல்லை, ஓகேவா? இப்போ ஒரு டேரக்டர், இப்போ நெல்சன் ஒரு படம் நல்லா எடுக்கல, பீஸ்ட்டுன்னு, அதனால அவர் மொத்தமாக எல்லாருமே அவர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஜெயிலர் எடுத்தோடனே உடனே எல்லாரும் தூக்கி பேசினாங்க. அதுவே இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் நல்லா எடுத்தார், அடுத்த படம் அது ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே வந்தாலுமே உடனே கிரிட்டிசிசம் உடனே அதிகமாக எல்லாரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பண்ணுறது ஷோராக தப்பு. ஏன்னா இப்போ நம்ம டைரக்டரை எப்போ பார்த்தாலும் ஹிட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே செட்பேக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த செட்பேக்ஸ்னால அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணுவாங்க. இப்போது நம்ம எல்லா டேரக்டர்ஸும் பண்ணுற எல்லா படமும் நல்லா வந்துடாது. வெங்கட் பிரபுலாம் வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஸ்டைல், ரொம்ப நல்ல ஒரு டேரக்டர். ஆனால் அவருக்குமே எல்லா படமே ஹிட்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவரோட பாப்புலர் படம் எல்லாமே வந்து பயங்கரமான சூப்பரான கதை இருக்குது. மங்காத்தா, மாநாடு, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவிஸ். இப்போது நம்ம லியோ படத்தை பற்றி இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது, பிகாஸ் அது அவ்வளோதான். பட்
இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்குள்ளே வர்றோம்னா ரைட்டிங் ரொம்ப முக்கியமா டைரக்ஷன் ரொம்ப முக்கியமா? எனக்கு தெரிஞ்சு என்னோட இதில் வந்து கண்டிப்பாக டைரக்ஷன் தான் முக்கியம் நான் சொல்கிறேன். எனக்கும் அப்படிதான் டைரெக்ஷன் தான் முக்கியம். ஏன்னா இப்போ ரொம்ப மொக்கையாக எடுத்தினாலும் டைரெக்ஷன் நல்லா பண்ணால் நல்ல படம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு ஆப்போசிட் ஆமாம், ட்ரூ இல்லை. இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மலையாள சினிமா தான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஒரு சின்ன கதை அதை எந்த அளவுக்கு அவங்க காமிக்கிறாங்கன்ற விஷயத்துல தான் இருக்குது. ஆமாம். சூக்ஷ்ம தர்ஷினின்னு ஒரு படம், ம் அதில் ஒன்றுமே இல்லை, ஒருத்தவனை கொண்டு இருப்பாங்க, அதை வந்து நெய்பர் கண்டுபிடிப்பாங்க, அதை வந்து அவங்க ஆசிடில் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கதையை எடுத்து எவ்வளோ ஒரு அழகாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்றதுல அதை நான் லிட்டராக பார்த்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்ட படம் சூக்ஷ்மதர்ஷினி. ஆமாம், கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது லைக் டைரெக்ஷன்னாலேயே ரொம்ப பாப்புலர் ஆகுறது. இப்போ நம்ம மார்க்கோவோ எடுத்துக்கிட்டால் அது ஜஸ்ட் ஒரு சூப்பர் வயலன்ஸான ஃபிலிம் தான். நிறைய ஸ்டோரிலாம் இல்லை, ஜஸ்ட் ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அவள் தான். ஆனால் அது ஒரு டைரெக்ஷன், யூனிக்கான ஷார்ட்ஸ், ஹீரோட ஆக்டிங், பிளட், சினிமாட்டோகிராஃபி, அதனாலேயே நிறைய பாப்புலர் ஆகிருக்கு. இப்போ இதை பற்றி பேசினாலும் நம்ம கேஜிஎஃப்னு சொல்லலாம். கண்டிப்பாக கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு 4 பாட்டு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. அவங்க ஒரு நார்மலான கான்செப்டில் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் மூவி எடுக்கணும்னு நினச்சாங்க. அந்த ரெக்குவயர்மெண்ட்டை அவங்க கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அழகாக ஒரு மாசான படம் மாதிரி கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஷோரா. ஆனால் இதே மாதிரி தான் சலார்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதே நீல். பட் அது வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு எடுத்த மாதிரி இல்லை. ப்ரோ ஸ்டாப் பண்ணிடு. இது ஒரு சின்ன கான்வோ வீடியோன்றதால லாஸ்ட் செக்மெண்ட் என்ன பண்ணால் தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் விஜய், அஜித் இவங்க நடித்தாதான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல், இல்லை சும்மா நான் வந்து இந்த கதை நல்லா இருந்தால் எந்த படம் வேணால் பார்ப்பேன் அப்படின்ட்டு நம்ம எல்லா படமும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஜமா, அப்புறம் வந்து மெய்யழகன், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் நான் ரொம்ப ரசித்து சூப்பராக பார்த்த படம் இதெல்லாம். ஆனால் இந்த படத்துக்குலாம் அவ்வளோவா ரெகக்னிஷன் கிடைக்கல. இந்த மாதிரி ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ரெகக்னிஷன் கொடுக்காம நம்ம இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு பெட்டர் ஆக மாட்டேங்குதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆமாம், கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்மால் ஹீரோஸ்க்கும் நம்ம போய் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களும் மேலே வருவாங்க. அப்போ தான் நமக்கு புரியும் அவங்களோட கேப்பபிலிட்டி, அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு புது 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 லைக் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க இண்டஸ்ட்ரியிலேயே. அப்புறம் தமிழ் சினிமாவில் யூனிக் ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கணும். என்ன கேட்டால் இன்னும் யூனிக்காக கதை லைக் பிளாக் இந்த மாதிரி கதைலாம் எடுக்கணும். அதை பற்றி என்னடா நினைக்கிறேன்? ஆமாம், கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரே ஸ்கிரிப்டில் ஸ்டக் ஆகாமல் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் புது புது கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு லைக் இப்போ வேறு டைரக்டர்ஸ் பார்த்து அதே மாதிரி எடுப்பாங்க. ஸோ நமக்கு இந்த நியூ கான்செப்டில் புது புது இன்னும் டெவலப் படமாக வரும். நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் படத்தில் என்னடா இங்கிலீஷ் படம்னாலே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனும் தமிழ் படம் வந்தால் போர்ன்ட்டு போயிடுறோம், யாரும் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம். புது கான்செப்ட் இருக்க படத்தை சப்போர்ட் பண்ணாலே போதும். ஆமாம், கரெக்ட் தான். இப்போ நம்ம புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் எல்லாருக்குமே லைக் தமிழ் மூவிஸ் மேலே லைக் ஒரு பார்க்க இது வரும். லைக் ஜஸ்ட் நாட் தமிழியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா லைக் வேர்ல்ட்லேயும். இப்போது நார்மலாக சொல்லணும்னா இப்போது விஜயும் அஜித்தும் சேர்ந்து மெய்யழகன் படம் பண்ணால் யாராவது ஒத்துப்பீங்களா? அது யாருமே ஃபஸ்ட்டு அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க, அந்த படம் அந்த மாதிரி மூவிஸில் தான் நடிப்பாங்க. இந்த மாதிரி படத்தை பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி படத்தை நடித்தா நம்ம தமிழ் சினிமாவுக்கு இன்னும் புதுசான ஒரு ஃபேஸ் கிடைக்கும். ஆமாம், கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் இந்த புது புது ஸ்டோரிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுறோன்னு காமிக்கணும். அதாச்சாலே போதும். நம்மளோட முக்கியமாக நம்ம வந்து எந்த டேரக்டர்கிட்டே போயிட்டு கதை சொல்லி நடின்னு சொல்ல முடியாது, எடுங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட என்னன்னா புதுசாக ஒரு டேரக்டர் ஒரு கதையோட புதுசான ஒரு கான்செப்டோட ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு வந்தார்னா அதை அக்செப்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும்.
ஓடிடியில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆமாம், லைக் இப்போ நம்மளே ஃபோர்ஸ் பண்ணணும் இந்த டைரக்டர்ஸ் லைக் எங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக வேணும், எனக்கு ரெகுலராக வேணாம், எங்களுக்கு இந்த ஆக்ட் இந்த மாதிரி படம் பண்ணணும் அந்த மாதிரி. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது சுந்தர் சி. அவர் எடுத்த அன்பே சிவம் படம் இப்போவுமே என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் போர் அடித்தா சும்மாவே போட்டு பார்ப்பேன், ஒரு நாளைக்கு 5 வாட்டி பார்ப்பேன், அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போ அவர் எடுக்கிற படம் அரண்மனை 1 2 3ன்னு ஃபுல் கமர்ஷியலாக போகிறாங்க. ஏன்? அவர் நல்லா எடுத்தும் போது யாருமே அக்செப்ட் பண்ணல. இப்போ அவருக்கு என்ன வருதோ, அவர் என்ன பண்ணால் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை மாதிரி ஒரு 4 பாட்டு வச்சுட்டு ஒரு 4 பேய் சாங்கு பேய் படம் வச்சு ஒரே கதையை வச்சுட்டு அவர் போகிறாரு. அவரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா இப்போ இந்த ஆடியன்ஸும் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆடியன்ஸ் என்ன டிமாண்டில் இருக்கோ அதை அவங்களாலையும் பண்ண முடியும். நல்ல படம் வரும்போது நம்ம யாருமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. அப்புறம் அவர் படம் எடுக்காத போது இவர் இந்த டேரக்டர் இப்படி தான்ட்டு சொல்லிட்டு நம்மளே சொல்ல வேண்டியது. அதான் நம்ம விஎஸ் ஆடியன்ஸ் நம்ம தான் டிமாண்ட் பண்ண முடியும். டிமாண்ட் பண்ணாதான் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கார்த்தி வந்து 1001 ஒரு கல்ட் கிளாசிக்கான மூவி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் யாருமே அதை மதிக்கலை. ஸோ என்ன பண்ணார்? அதுக்கப்புறமா அவருக்கு வந்த ஒரு 4-5 படம் பண்ணார். அதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் 1001 மாதிரி இப்போ வரைக்குமே ஒரு நல்ல படம் வரல. வரும்போது அதை நம்ம விட்டுடுறோம். ஆனால் அதுக்கப்புறமா அது வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் நம்ம எல்லாரும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். என்னையுமே தான் சொல்கிறேன், எல்லாருமே தான் சொல்கிறேன். எல்லா யூடியூப் சேனல்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா 1001 வந்து பற்றி அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அதோட மியூசிக்கு, அதோட ஸ்க்ரீன் ப்ளே, அதோட ஃப்ரேம்ஸு, டைரக்ஷன், ஸ்டோரி எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். பட் அதை யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆமாம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நல்ல படத்தை இப்பயுமே நம்ம பண்ணாமல் விட்டுட்டா அது ஃப்யூச்சரில் நம்ம ஃபீல் பண்ண மாதிரி ஒரு நிலமை வரும் கண்டிப்பாக. டெஃபினெட்லி. இப்போ நம்ம இந்த மாதிரி லைக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி இந்த கான்செப்ட் நல்லா இருக்குடா, இந்த மாதிரி இன்னும் வந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நமக்கு புதுசாக வரும். இப்போ நம்ம மெய்யழகனை எப்படி விட்டோமோ அந்த மாதிரி இதுக்கப்புறமா விடாமல் நல்ல கதைக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆமாம். ஸோ நம்ம எண்டிங் வந்துட்டோம். ஸோ இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, ஷூராக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி எந்தூசியாஸ்டுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ரெகுலர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ பி இன் டச் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Signing off, I'm G. And I'm K.